அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் பிப்ரவரி மாதம் 1-2-2025 முதல் ராகு மற்றும் சுக்கிரனுடைய இணைவின் காரணமாக நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும். யாராலும் தடுக்க இயலாது. அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது, கன்னிராசினியர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்றும், கன்னியில் கேதுவும், மகரத்தில் சூரியனும் புதனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சுக்கிரனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கன்னிராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கன்னிராசியை சேர்ந்த உத்திரம் 2ஆம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரை 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது, இந்த ராசிநாதனான புதன் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் சூரியனோடு இணைந்திருக்கிறாருங்க. சுக்கிரன் இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்திலிருந்தே சனியோடு இருந்து உங்கள் ராசியை பார்த்தவர் பாக்கியஸ்தானத்தில் குரு அமர்ந்து உங்களுடைய ராசியை பார்வையிடுகிறார். வருமானத்தில் எந்த ஒரு சிக்கலும் இல்லாத ஒரு மாதமாதான் இந்த பிப்ரவரி மாதம் கன்னிராசினியர்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் குடும்ப சூழ்நிலை சுமமாக இருக்குங்க. சுபகாரிய முயற்சிகள்ல சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாம எதிர்பாராத பணவரவுகள் உண்டாகக்கூடிய ஒரு மாதமா இந்த பிப்ரவரி மாதம் அமைய இருக்குது. அதே போல் வராது என்று நினைத்த கடன் வசூலாகி உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்குங்க. வெளிநாடு வேலை அல்லது படிப்பு முயற்சிகள் சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. நீங்கள் எதிர்பாராத வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. அப்படிப்பட்ட அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் அமைஞ்சிருக்குது. ஒரு சிலருக்கு ஒரு மாற்றம் கூட ஏற்படலாங்க. இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாம மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, சப்தம ராகு என்பதால கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அவற்றை தவிர்க்க வேண்டும் என்றால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசி 6ஆம் இடத்தில் சனி இருப்பது பலம் என்றாலும் சுக்கிரன் அவரோடு சேர்ந்து இருப்பதால தேவையில்லாத செலவுகள் ஏற்படுங்க. கவனமாக செலவு செய்ய வேண்டிய ஒரு மாதமாகவும் இந்த பிப்ரவரி மாதம் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் சூரியன் இருப்பது நல்ல ஒரு அமைப்பு அல்ல என்று தாங்க சொல்ல வேண்டும். அது புத்திரஸ்தானம் என்பதால குழந்தைகள் பற்றிய கவலை உங்களுடைய மன நிம்மதியை குறைக்கலாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு பாகிஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்து ராசியை பார்ப்பதால் வருமானத்திற்கு குறைவிருக்காது. குடும்ப சூழ்நிலை மன நிறைவை அளிக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ருண ரோக சத்துருஸ்தானத்தில் சுக்கிரன் சனி பகவானுடன் இணைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் கைப்பணம் பல வழிகளில் செலவாயிருக்கும். தற்போது சுக்கிரன் உச்சம் பெறுவதால மீண்டும் உங்களுக்கு வருமானம் ஏற்பட்டு உங்களுடைய கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டக்கூடிய ஒரு மாதமா இந்த பிப்ரவரி மாதம் அமைஞ்சிருக்குது. கூடுமான வரைக்கும் இந்த மாதத்தில் திட்டமிட்டு செலவு செய்யாவிடல் இந்த மாதத்தினுடைய 2 மற்றும் 3வது வாரத்தில் பண பற்றாக்குறை சற்று கடினமாகவே இருக்குங்க. ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் கவனமாக செலவுகளை மேற்கொள்வது மிக மிக நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்கு புத்திரஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் பெண் அல்லது பிள்ளையினுடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டுங்க. ஏன்னா பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் சிறு பாதிப்புகள் ஏற்படக்கூடுங்க. திருமண முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கன்னிராசினருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெறலாங்க. உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருப்பதால எதிர்பாராத பணவரவு ஒன்றிற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. உங்களுடைய ராசிக்கு கலத்திரஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதால கணவன் மனைவியிடையே சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அவற்றை தவிர்த்து மன நிம்மதியை அளிக்குங்க. அது மட்டும் இல்லாம வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் அல்லது வேலை பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் உள்ள கன்னிராசினியர்கள் அதற்கான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. கன்னிராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உத்தியோகத்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள ஜீவனக்காரகர் என்ற பெருமையும் பெற்றுள்ள சனி பகவான் சிறந்த சுபபலம் பெற்று நிலை கொண்டிருப்பதால் நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. வெளிநாடுகளில் வேலை பார்த்து வரும் கன்னிராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் கதவை
தட்டுங்க. வேலை இல்லாமல் அவதிப்படும் இளைஞர்களுக்கு இந்த மாதத்துல ஒரு அரிய வரப்பிரசாதமாக ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைக்க இருக்குதுங்க. அதே போல ஒரு சிலர் இந்த ஊதியத்தின் காரணமாக இந்த வேலையின் காரணமாக வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்க இருக்குது. கன்னிராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் மாதத்தில் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கு மிகவும் அனுகூலமான ஒரு காலகட்டமாக இந்த பிப்ரவரி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உற்பத்தியை அதிகரிக்கலாங்க. வியாபாரிகளுக்கு சந்தை நிலவரம் ஆதரவாக இருக்குதுங்க. ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளில் உள்ள பிரபல வர்த்தக நிறுவனங்களுடன் ஒத்துழைப்பு கையெழுத்தாகுங்க. வெளிமாநில பயணங்கள் வர்த்தக முன்னேற்றத்திற்கு லாபகரமான உயர்விற்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த பிப்ரவரி மாத கிரக நிலைகள் சாதகமாக அமைஞ்சிருக்குதுங்க. கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வருமானத்தை உயர்த்தும் புதிய வாய்ப்புகள் எந்தவித முயற்சியுமின்றி உங்களுக்கு கிடைக்க இருக்குது. செல்வாக்கும் புகழும் அதிகரிக்குங்க. ஆடம்பர செலவுகளிலும் வெளிநாட்டு பயணங்களிலும் பணம் விரயமாகும். திரைப்பட தயாரிப்பாளர்கள் புதிய தயாரிப்புகள்ல திட்டமிடலாங்க. அவற்றில் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்தவரை கட்சியில் செல்வாக்கு உயருங்க. அரசு பதவியில் உள்ள பிரமுகர்களுடைய தொடர்பு லாபகரமாக இருக்குங்க. சிலருக்கு கட்சியில் புதிய பொறுப்பு ஒன்றை ஏற்கும் சாத்தியக்கூறுகள் உள்ளதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதால பிரபல கட்சி ஒன்றிற்கு மாறும் வாய்ப்பு உருவாகக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. மாணவ மாணவியருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இறைவில் நெடுநேரம் கண்விழித்து படிப்பதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டுங்க. ஏன்னா சூரியனுடைய நிலையினால உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்படக்கூடும். புதனும் அனுகூலமாக இல்லைங்க. மற்றபடி ராசிக்கு குரு பகவானுடைய சுப பார்வை ஏற்படுவதால கல்வி முன்னேற்றம் தடைபடாது. பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபடுங்க. ஆசிரியர்களுடைய ஆதரவு படிப்பில் உற்சாகத்தை தருங்க. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதாலும் ராசிக்கு குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பதாலும் விளைச்சலும் வருமானமும் இந்த மாதத்தில் திருப்திகரமாக இருக்குங்க. ஆடு மாடுகளுடைய பராமரிப்பில் செலவுகள் அதிகரிக்கும். தண்ணீர் போன்ற அடிப்படை வசதிகளுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க. அதே போல இந்த மாதத்துல கன்னிராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்துள்ள குரு பகவான் ராசியை பார்ப்பதால் மகிழ்ச்சிகரமான ஒரு காலகட்டமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது. கணவன் மற்றும் குழந்தைகளுடைய அன்பு மன நிறைவை அளிக்குங்க. நீங்கள் வேலை பார்க்கும் பெண்மணிகளுக்கு அலுவலக சூழ்நிலை மன நிறைவை அளிக்குங்க. நிம்மதியையும் அளிக்கும். புதிதாக வேலைக்கு முயற்சிக்கும் மனிதருக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் பிப்ரவரி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் இந்த காலகட்டங்களில் மனைவியினுடைய உடல் நலன்ல கவனமாக இருங்க. அதே போல் பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது விநாயகரை வழிபடுங்க. ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் துர்க்கையை வணங்குங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் தெளிவாக அறிவுறுத்துது.